இப்போ வந்து 5th லெசன் வந்துமா, அதாவது குலாப் ராயோட முஸ்லமானோங்கி ஹிந்தி சேவாமா. முஸ்லமான் அப்படின்னா யாருமா? முஸ்லீம்ஸ்மா. அவங்களோட ஹிந்தி சேவா, அவங்க ஹிந்திக்கு என்ன சேவை பண்ணியிருக்காங்களா? கட்டாயம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ரூப்ரேகா தேத்தே ஹுயே நிபந்த் லிக்கியே, அந்த டைட்டில் அந்த தலைப்பில் வந்து நம்ம எழுத போகிறோம் நிபந்திப்போம். பூமிகாமா இன்ட்ரோடக்ஷன் வந்து ஹிந்தி ஆஜ் விஸ்வக்கி द्वितीय भाषा है. புரியுதாமா? ஹிந்தி வந்து இன்றைக்கி வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஆகிடுச்சுமா. புரியுதாமா? अदावद 19वीं शताब्दी की खड़ी बोली हिंदी की विकास में मुसलमानों की देन विशिष्ट है. அதாவது 19वीं शताब्दी அர்த்தமா 19th செஞ்சுரிமா. அதில் வந்து கடிபோலி ஹிந்தி ஃபஸ்ட்டு அப்படி தான் நான் பிகினிங்கில் இருந்தது. அந்த கடிபோலி ஹிந்தியோட விகாஸ் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் தான்மா. கி தேன் விசிஸ்ட் ஏன்னா அவங்களோட இது என்ன, அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். புரியுதமா? ரொம்ப அதிகம். அதில் பார்த்தீங்கன்னா இக்பால் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து உருது ஷாயரிமா. அவர் எழுதின உருது ஷாயரி தான் சாரே ஜஹான் சே அச்சா. நான் சொன்னல அந்த ஒரு வரியே போதும். அதாவது இஸ் சித்தாந்த ஹமாரா ஏக் கவிதா ரத்ன காஃபியே. புரியுதாமா? இஸ் சித்தாந்த் ஹமாரா ஏக் கவிதா ரத்ன காஃபியே. அதாவது முஸ்லீம் தான் அவர். இக்பால் எழுதுனது தான் உருது ஷாயரி. ஆக்சுவலாக அது உருது ஷாயரி, அது உருது கவிதை. அதாவது சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா. ஸோ அதில் வந்து நம்மளோட சித்தாந்தம் வந்து ஹமாரா ஏக் கவிதா ரத்ன காஃபியே முஸ்லமான்கே யோக்தான் கா. புரியுதாமா? எதுக்குன்னா அவங்களோட பார்ட்டிசிபேஷன், அவங்களோட யோக்தான்னா அவங்க எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க ஹிந்தி சாகித்யத்துக்கு அப்படின்றது இந்த ஒரு பாடலே போதும். இக்பால் எழுதின அந்த பாட்டு. அப்போ பரதேந்து ஹரிச்சந்திரனே கஹா ஹை இன் முஸ்லமான் அதாவது ஹரிஜனன் பர் கோட்டின் ஹிந்து வாரியே அப்படின்னு சொல்லியிருக்காருமா. அதாவது பரதேந்து ஹரிச்சந்திரனே கஹா ஹை இன் முஸ்லமான் ஹரிஜனன் பர் கோட்டின் ஹிந்து வாரியே அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். புரியுதாமா? யார்? பரதேந்து ஹரிச்சந்திரன். அதாவது முகல் ஷாசக் அவர் ஹிந்தி. புரியுதாமா? முகல் ஷாசக் அவர் ஹிந்திமா. முகல் ஷாசக்னா யார்? அந்த முஸ்லீம் தானே முகல் சாம்ராட்ஸு. அவங்களோட அதாவது ஆட்சியிலையும் ஹிந்தி எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். இது சப்டைட்டில். அதாவது முகல் ஷாசக் வந்து ஜப் ஜனதாவுக்கே சம்பர்க்மே ஆயே. புரியுதாமா? அதாவது முகல் சாம்ராட் வந்து நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணாங்கம்மா ஃபுல்லாக. ஆனால் அவங்க எப்போ வந்து ஜனதாவோட சம்பர்க்கில் வந்தாங்கல்ல, அதாவது கம்யூனிகேட் பண்ணாங்கல்ல, கனிஷாவோட கம்யூனிகேட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு லாங்குவேஜ் தேவைப்படுச்சு. தப் ஜன் பாஷா ஜான்னே சமஜ்னேக்கி ஜரூரத்துன்னு படி. அவங்க நம்ம கூட எப்படி பேசுவாங்க? ஏன்னா அவங்களோட லாங்குவேஜ் வேறு, பார்சி உருது என்னென்ன வேறு லாங்குவேஜ் அது. அப்போ வந்து அவங்க நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னும்போது தப்பு ஜன் பாஷாக்கா, அதாவது காமன் பீப்புள் பேசுகிற லாங்குவேஜுக்கு அவங்க ஜான்னே சமஜ்னேக்கி ஜரூரத் படி, அதை தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் பண்ணாச்சு. அப்போது ராஜ் தர்பார் மே ராஜ் கா சலானே அவர் ராஜ் காரியக்கே ஹிந்து, அதாவது ஹிந்துவோங்கா ஹி ஹாத்தா. அப்போது அவரோட ராஜ் தர்பாரில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஹிந்துமா. புரியுதாமா? அதில் வந்து அவங்களோட ஹிந்துவோங்க ஆத்தான்னா அவங்க தான் டாமினேஷன் அதிகம். அப்போ அதாவது ராஜ் தர்பாரில் ஒர்க் பண்ணது, ராஜ்காஜ்னா அந்த அதாவது அரசாங்கத்தில் வேலை செஞ்சது, அவர் ராஜ் காரிய. புரியுதாமா? அந்த கவர்னன்ஸ் எல்லாம் பண்ணதெல்லாம் ஹிந்துவோக்கா ஹி ஹாத் தான், ஹிந்து தான் இருக்காங்க அதில். அப்போது வே அதிகாம்ஷ் வந்து ராஜகீய காம் ஹிந்தி மே கர்னே லगे. அவங்கெல்லாம் ஒர்க்கிங்லாம் இருக்கலாமா, இப்போ ரைட்டிங் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஹிந்தியில் தான் எழுதியிருக்காங்க மேக்ஸிமம். அப்படி பண்ணும்போது அக்பர் நே தோ இன்கா அதிக் ப்ரோத்சாகன் தியா. அவர் வந்து அக்பர் டைமில் வந்து இவங்களுக்கு நிறைய இது பண்ணியிருக்காருமா, நிறைய ஃபீட்பேக் கொடுத்து இவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய உற்சாகம் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு. புரியுதாமா? யாருக்கு? அந்த ஹிந்தி ரைட்டர்ஸ்க்கெல்லாம். ஏன் தியா அவர் தர்பாரியோଙ୍କୁ ஹிந்தி கவிதாயை லிக்னேக்கா ப்ரோத்சாகன் கியா. அந்த அமைச்சரவையில் இருந்த கவிஞர்கள்லாம் ஹிந்தி கவிதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, இன்ட்யூஸ் பண்ணி தூண்டி அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி விடுறாரு. புரியுதாமா? அப்போ முஸ்லமான் ஹிந்துவோங்கே சம்பர்மே ஆயே. முஸ்லீம்ஸ் வந்து ஹிந்துவோட அப்போ தான் கம்யூனிகேஷன் வராங்க. கம்யூனிகேஷன் வரும்போது தப்பு உன்கா ஹிந்தி பிரேம் பட்னே லகா. அப்போ அவங்க ஹிந்தி ஆட்டோமேட்டிக்காக அவங்க விரும்ப ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து காம்காஜின்னு சொல்கிறது என்னென்ன அஃபிஷியல் ஒர்க்குக்கு வந்து மேக்ஸிமம் ஹிந்தி தான் வச்சு பண்ணியிருக்காங்க. புரியுதாமா? அடுத்தது செகண்ட் சப்டைட்டில்மா பக்தி சாகித்யக்கா பிரபாவ். பக்தி சாகித்யக்கா பிரபாவ்னா அதாவது இந்த ஹிந்தி லிட்ரேச்சரில் வந்து டிவோஷனல் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த லிட்ரேச்சர்ஸ் அதனோட டாமினேஷன். அதாவது பிரேம் மார்கி ஷாக்கான்னு ஒன்று இருந்ததுமா. அந்த கவியெல்லாம் பார்த்தீங்கன்னா கவி ஹிந்து ஆக்கியானோं के द्वारा प्रेम की कविताएं लिखी. புரியுதாமா? அதாவது பிரேம் மார்கி ஷாக்காவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம்
அவங்களோட இதில் வந்து டாமினேஷனில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரேம் கி கவிதா எழுதி அன்பு பற்றி தான் நிறைய கவிதைகள் எழுத ஆரம்பித்தாங்க. அதாவது இஸ்லாம் தர்மே அதிக் சுஷ்கு ஹை. அதாவது இஸ்லாம் தர்மம் பார்த்துன்னு வச்சுக்கோமா, அங்கே ரொம்ப ட்ரை, அங்கே வந்து பிரேம் அப்படின்றதுலாம் கிடையாது, புரியுதாம்மா? அதாவது இது அதாவது இப்போ அதில் வந்து ரொம்ப ட்ரையான ஒரு இதுமா, அது என்ன சொல்கிறது, அவங்க வந்து வேறு மாதிரி கட்டர் மாதிரியாக இருக்கும் அது, புரியுதாவா? அப்போது இஸ்லாம் தர்மே அதிக் சுஷ்கு இருக்கிறதால இவங்க என்ன பண்ணாங்க, சூஃபின்னு ஒருத்தர் இருந்தாங்கம்மா. சூஃபியோங்கி ரசீலி கஹானியோனே அதிக் பிரபாவ் டாலா. அந்த சூஃபி கவிஞர்கள்லாம் இருந்தாங்களே அந்த முஸ்லீம்ஸுங்க, அவங்க வந்து அன்பை பிரதானமாக வச்சு எழுத ஆரம்பிக்கிறாங்கம்மா, புரியுதாம்மா? அப்போது ஸ்ரீ கிருஷ்ணச்சந்த், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரக்கா மாதுர்மய பி பிரபாவ் டாலா, புரியுதாம்மா? அதாவது ஸ்ரீ கிருஷ்ணச்சந்தர் அப்படின்ற எழுதுறது மாதுர்மயன்னு ஒன்று எழுதியிருக்காருமா, அதுவும் பிரபாவ் டாலா, அதுவும் நமக்கு இந்த பெரிய டாமினேஷன் கொடுத்துருக்கு. உன்கா சாகித்ய சமதா வந்து मूलक रहा और राजनीति में से अलग हिंदी जनप्रिय बनी, புரியுதாம்மா? ராஜ்நீதி से अलग हिंदी जनप्रिय बनी, புரியுதாம்மா? எல்லாத்துலேயுமே அதாவது ராஜ்நீதிலையும் சரி சோஷியல்லையும் சரி ஹிந்தி வந்து ஜனப்பிரிய பண்ணினா மக்கள் விரும்ப ஒரு மொழியாக மாறிச்சு, புரியுதாம்மா? அதில் வந்து அமீர் குஷ்ருமா, அமீர் குஷ்ரு அவர் ஒரு ஹிந்தி கவிஞர், புரியுதாம்மா? அவர் என்ன பண்ணால் कड़ी बोली, फर्स्ट कड़ी बोली के विकास में अमीर खुसरो के देन வந்து विशेष रूप से उल्लेखनीय है. குறிப்பிடத்தகுந்த ஒரு பார்ட்டிசிபேட் யார் பண்ணியிருக்கிறதுனா அமீர் குஷ்ரு பண்ணியிருக்காருமா. கடி போலியோட விகாஸ், கடி போலின்றது தான் டெவலப் ஆகிருக்கு இப்போ ஸ்போக்கன் ஹிந்தியாக இருக்கிறது, இப்போ இருக்கிற ஹிந்தி. வே ஃபார்சி और हिंदी दोनों भाषाओं के अच्छे कविते. மேக்ஸிமம் அந்த முகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்சி தான், பாரசீகத்துலேருந்து வந்தவங்க இல்லைம்மா, ஃபார்சி லாங்குவேஜ் அவங்களுக்கு. ஸோ ஃபார்சிலையும் சரி ஹிந்தி பாஷாலையும் அவர் தோனோ லாங்குவேஜ்லேயும் அவர் வந்து அச்சே கவியாக இருந்தார். யார்? அமீர் குஷ்ரு. இது ஒரு முஸ்லீம் அவர். அமீர் குஷ்ருக்கு கவிதாக்கே நமூனே, இந்த நமூனெல்லாம் அவங்க லாங்குவேஜ் அந்த இது அவங்க எழுதின நமூனா கொடுத்துருக்காங்க. அவர் பெரும்பாலும் எப்படி எழுதிருக்காருன்னா அமீர் குஷ்ருவில் பஹேலி முர்கியான்னு எழுதியிருக்காரு. பெரும்பாலும் புதிர் மாதிரி ரிடில் மாதிரி போடுவார் அவர். நம்ம தமிழில் இருக்குல்ல, நம்ம மொழி மாதிரி கேட்க மாட்டாங்க, என்ன கேட்டோடனே ஒரு புதிர் மாதிரி கேட்பாங்க, அதுதான் எழுதியிருக்காரு நிறைய. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுக்குறாங்க. பீசோங்கா சர் காட் டாலியா, பீசோங்கா சர் காட்லியா, சர் காட்லியா நான் மாறா நான் கூன் கியா. அதாவது நான் 20 பேர் வெட்டிட்டேன், சர் காட்டினான்னா 20 பேர் வெட்டிட்டேன், ஆனால் நான் கிசிக்கு நான் மாறா நான் கூன்கியா, யாரையும் நான் கொலையும் பண்ணல, யாரையும் நான் அதாவது கொன்னவும் இல்லை, உயிரோட கொள்ள இல்லை. அப்படி என்னன்னா அவர் வந்து நகத்தை கட் பண்ணிக்கிறாராம். அதனால இல்லை, அதாவது இது பீசோங்கோ சர் காட்டானா ஒரு 20 விரல் இருக்கிற சர்ன்றது இது, இந்த நகம் வந்து சர் மாதிரி, புரியுதாம்மா? அதை வந்து நாக்குன்னு தான் ஆன்சர் அது. அது மாதிரி இந்த மாதிரி பஹேலின்னு சொல்லுவாங்க, அதை முக்கேரி முர்கியான்னு சொல்கிறாங்க. பஹேலியா அவர் முர்கியான் தான் இவர் வந்து எழுதியிருக்காரு. அதில் இந்த இது ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துரு. அமீர் குஷ்ரு இருந்து அமீர் குஷ்ருக்கு பாத் வந்து ஹிந்திக்கு விகாஸில் வந்து கபீர்மா இம்பார்ட்டண்ட். அதாவது கபீர்தாஸ்ன்னு சொல்கிறாங்க, அவரோட யோகதான அது வந்து பிரசம்சனீய, அது என்னது ரொம்ப பாராட்டத்தக்க புகழத்தக்கது, ப்ரைஸ்ஃபுல்லாக இருக்கும். உன்கே தோஹே அவர் எல்லாம் செய்யுள் தான் எழுதினார், சரி இல்லைம்மா, எல்லாம் கப்லெட்ஸை தான் எழுதினார், அதாவது 2 வரி இருக்கிற மாதிரி. அப்போது உஸ்மே அதாவது பதாவலி மே दोहे में पदावली में அந்த साकी में हिंदू और मुसलमान धर्मों का बाहर आडंबर का खंडन मिलता है. அவர் எழுதின தோகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் ரெண்டுத்துலேயுமே அவர் காமன் பீப்புள்மா. அவர் ராம தான் கும்பிட்டாரு, ஆனால் அந்த ராம் வந்து வேறு. அவர் வந்து இந்த நம்ம கும்பிட்டோமே அதாவது உருவம் இருக்கிற ராமன் கும்பிட்டலாம், அவர் உருவம் இல்லாத ஒரு ராமன் கும்பிட்டார். அவரோட அந்த ராமரே வேறு ஆக்சுவலாக. அவர் வந்து ஹிந்து முஸ்லீம் மதம் 2 மதத்துலேயே இருக்கிற அந்த இது இல்லைம்மா, பாஹராடம்பர்னு சொல்கிறாங்க பேர், அதாவது கப்பட், அதாவது என்ன சொல்கிறது, குருட்டு நம்பிக்கை இருக்குல்ல, பிளைண்டு ஃபெய்த்து, குருட்டு நம்பிக்கைலாம் என்ன சொல்லுவாங்க, என்னென்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதாவது நிறைய குருட்டு நம்பிக்கைலாம் இருந்தது இல்லைம்மா, மூட நம்பிக்கைகள்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் வந்து கண்டன் பண்ணார்மா, அதெல்லாம் வந்து கண்டம் பண்ணார், அதெல்லாம் எதிர்த்தார். ஹிந்து ஒரு முஸ்லமானுக்கு ஏகத்தா சந்தேஷ் மில்தாத்தா. அவங்க 2 லாங்குவேஜும் 2 பேரும் அப்போ ரொம்பவும் முறுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் வந்து ஒன்றா சேரணும், புரியுதமா, யூனிட்டிக்காக அதை வந்து நிறைய பாடல் எழுதினார், புரியுதமா. நிர்குண் பக்திக்கா மகத்துவம் மில்தாக, நிர்குண் பக்தி அதாவது கடவுளுக்கு வந்து உருவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டார்மா அவர். தோனோ தர்மக்கே பாராடம்கே கண்டன்மே எக் பத்லிக்கா, அதாவது 2 ரிலீஜியஸ்லேயும் இருந்த அந்த இது இருக்குல்லம்மா, அதாவது என்ன சொல்கிறது, மூட நம்பிக்கைகள், அதை வந்து கண்டம் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கவிதை எழுதியிருக்காருமா. இதில் கவிதையில் பார்த்தீங்கன்னா அந்த பாருமா நிறைய கவிதை எழுதியிருக்காரு ஆக்சுவலாக.
சரி, அதை ஏதாவது ஒரு ஒரு கவிதை நம்ம வந்து எக்ஸாம்பிள் காமிக்கலாம், இல்லாமல் விட்டுடலாம். என்ன அந்த மாதிரி அதாவது 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கிற 2 ரிலீஜியஸில் இருக்கிற இதை வந்து கண்டன் பண்ணுறாருமா அவர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் ஜாதி பேத்கா கண்டன். புரியுதாமா? ஜாதி பேத்கா கண்டன்னா என்னது? ஜாதி பேத்னா என்னது மாமா? அதாவது நம்ம ஜாதி மத பேதங்கள்லாம் நிறைய இருந்ததில்ல, அதையும் அவர் எதிர்த்தாருமா. அப்போது கபீர்தாஸ்னு ஒரு தோகை எழுதியிருக்காருமா. அந்த தோகையை பார்த்தீங்கன்னா ஜாதி பேத்கா கண்டன் மில்தா है. அந்த தோகையில் வந்து கண்டன் ஜாதி பேதத்தை கண்டன் பண்ணிக்கிறது. சரி, அந்த தோகையை நம்ம நல்லா தெரிஞ்சதை நம்ம எழுதுவோமா? தெரியாததை விட்டுருவோம். நல்லா தெரிஞ்சு கட்டாயம் எழுதுவோம். அப்போ வந்து பாரு, இந்த தோகை அருமையான தோகை. ஜாதி ந பூச்சோ சாது கி பூச் लीजिए ज्ञान मोल करो तलवार का पड़ा रहने दो म्यान. அவர் எழுதுமா, ஜாதி ந பூச்சோ சாது கி पूछ लीजिए ज्ञान मोल करो तलवार का पड़ा रहने दो म्यान கபீரா படா रहने दो म्यान அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபீர் வாணி இருக்குமா. கபீர் வாணின்னு சொல்லுவாங்க. கபீர் அந்த பாடலாக இருக்கும். அது அந்த தோஹை. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கபீர் कहते हैं कि साधु வந்து किसी भी जाति का या धर्म का हो सकता है. புரியுதாமா? ஒரு சாது இருக்கான்லாமா, சன்னியாசி. அவன் வந்து எந்த ஜாதியாவோட இருக்கலாம், இல்லை எந்த தர்மத்தை சேர்ந்தவனாக இருக்கலாமா. அவனோட புரியுதாமா? அதை பற்றி ஒன்றும் கிடையாது. இவன் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் உன்கே கியான் சே ஹமாரா சம்பந்த. அப்போ அவனோட என்ன நம்ம பார்க்கணுன்னா, அந்த சாது சந்துக்கு எவ்வளோ அறிவு இருக்குது. புரியுதாமா? அவனோட கியான் சே ஹமாரா சம்பந்த, அதுதான் நமக்கு வந்து சம்பந்தம். அதை விட்டுட்டு அவன் என்னன்றது நமக்கு புரியும். நாக்கி உஸ்கே தரம் சே யா நான் உஸ்கே ஜாதி சே, அதை பற்றி நமக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வந்து அவருக்கு அறிவு இருக்குதா அறிவு இல்லையான்றது தான் மெயின். அப்போது தல்வார் கர்னே சமய சிர்ஃப் தல்வார் கி தார் எவம் ஸ்தர் தேக்கா ஜாத்தா है. இப்போது நம்ம ஒரு போகிறோமா, கதையில் போய்ட்டு கத்தி வாங்குகிறோம். அப்போ கத்தி வாங்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? அது வந்து எந்த அளவுக்கு கூராக இருக்குது. புரியுதாமா? அது வந்து அதனோட குவாலிட்டி எப்படி இருக்குது, கத்தியோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதை தான் பார்க்குறமே ஒழிய நாக்கி உஸ்கே மியான் கே ரங் ஒரு ரூப். கத்தி வச்சுக்கிற உரம் இருக்குல்லம்மா, அதை பவுச்சு, அது நல்லா அழகாக இருக்குதா, அது நல்லா அட்ராக்டிவாக இருக்குதா அப்படின்லாம் நம்ம அதனோட ரங்கு ரூப் நம்ம பார்க்கறதில்ல. மியான் பற்றி நம்ம கன்சிடரே பண்ணுறதில்ல. கத்தி எப்படி இருக்குன்றது தான் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் ஒரு ஞானின்னா அவனுக்கு வந்து எவ்வளோ அறிவு இருக்குன்னு தான் பார்க்கணுமே ஒழிய அந்த இடத்துல வந்து ஜாதி, அதாவது இவன் வந்து ஜாதி பேதை கண்டன் பண்ணுறாருமா. புரியுதாம்மா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றதை இது கண்டன் பண்ணுறாரு. பிரேம் மார்கி ஷாக்கியில் பார்த்தேன்னு வச்சுக்கோமா. பிரேம் மார்கி ஷாக்கியில் இவர் வந்து கியான் மார்கி ஷாக்கி. யார்? கபீர். பிரேம் மார்கி ஷாக்கியில் பார்த்தீங்கன்னா ஜாய்சிமா, குதுபன் அப்படின்னு இருக்காரு. குதுபன் அப்படின்னு ஒருத்தருக்காரு. மஞ்சன் அப்படின்னு ஒருத்தருக்காரு. ஆதி கவியோं के देन है हिंदी प्रेम अतुलनीय है அப்படின்னா அன்கம்பேரபிள் அப்படின்றாமா. ஹிந்திக்கு ஓர் ஆகர்ஷித் பத் படியே. அவங்களும் நல்ல ஹிந்திக்கு ஓர் ஆகர்ஷித் கர்னே வாலான்னா நம்ம அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய செய்திலாம் எழுதியிருக்காங்க. அது கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நமக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம எழுதலாம், தெரியாத விட்டுருவோம். புரியுதாமா? நமக்கு தெரியாத செய்திலாம் வந்ததுன்னா நம்ம அதை டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அதை விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அதுக்கப்புறது இது அப்துல் ரஹீம் அவர் பேர் வந்து ரஹீம் கி தோஹைலாம் நம்ம படிச்சிருக்கோம்ல. அவர் முழு நேம் வந்து அப்துல் ரஹீம் கான்கானா. அப்துல் ரஹீம் கான்கானாமா. அவர் என்ன சொல்லியிருக்காங்க பாலா, ஹிந்தி கே பிரசித்த கவி ஹே ரஹீம். அதான் ரஹீம் கே தோஹைலாம் நிறைய இருக்கும். அவருக்கு அப்படி சொல்கிறார் ரஹீம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏ அக்பர் கே தர்பார் மே சேனாபதி थे. அக்பரோட தர்பார் தான் இவர் இருந்தார். ரஹீம் இருந்தார். ஒரு அந்த அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல அக்பர், அதில் இவர் ஒருத்தர், ரஹீம் ஒருத்தர். அவர் வந்து சன்ஸ்கிருத் பாஷாக்கே பி பண்டித். பார், அவர் முஸ்லீம்மா, ஆனால் அவர் சான்ஸ்கிரிட் நல்லா தெரிஞ்சிருக்கு. அவருக்கு சன்ஸ்கிரிட் அதில் அந்த லாங்குவேஜில் அவர் பெரிய பண்டித். உன்கே தோஹே ஸ்லேஷ் அலங்கார் அவர் ஹாஷ்ய பி மில்தே. அவரோட இது தோஹையெல்லாம் இருக்குல்லம்மா கப்லெட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லேஷ் அவர் ஹாஷ்ய அலங்கார் இருக்கிற மாதிரி தான் எழுதியிருப்பார் அவர். இந்தமா அது ஒரு இது கொடுத்துருக்கான். அதாவது ஸ்லேஷ்க்கு ஒன்று கொடுத்துருக்காம்மா ஒரு எக்ஸாம்பிள். அது சிம்பிளாக இருக்குது, அதை பார்ப்போம். அதாவது ரஹீமன் பானி ராக்கியே பின் பானி சப் சூன் பத்தினி கயேன ஊபரே மோத்தி மானுஷ் சூன் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ இதனோட அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். ரஹீம் कहते हैं कि पानी जीवन के लिए அதாவது அத்தியந்த் மகத்துவபூர்ண है. புரியுதுமா? அதாவது தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? அப்போ உசே அவசியக் ஹி ரக்னா சாயே. அப்போ அதை நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ, நமக்கு எவ்வளோ அவசியமோ அதை தான் நம்ம வச்சுக்கணும்.
क्योंकि पानी की बिना सब सूना हो जाता है. தேவையான அளவு தான் தண்ணி நம்ம வச்சுக்கணும், தேவையில்லாத நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். पानी के बिना सब सूना हो जाता है ना, தண்ணி இல்லாமல் எல்லாமே என்ன ஆகும், शून्यमाயிரும், எல்லாமே वरंड्रोम, अर्थात व्यर्थ हो जाता है, वेस्टा போயிடுது. यदि मोती का पानी चले गया तो क्या होगा, அதாவது தண்ணி உள்ளே இருக்கிற அந்த மழை துளி இருக்குமா, அந்த தண்ணி தான் முத்தாக மாறுது இல்லை, சிப்பிக்குள்ளே இருக்கிற தண்ணி. அப்போது அந்த தண்ணி தான் வந்து முத்தாக மாறுது. அப்போ என்ன சொல்கிறா, मोती का पानी चला जाएगा तो क्या होगा, தண்ணி போயிடுச்சுன்னா என்ன ஆகும், वो बेकार हो जाएगा, அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி தான். इसी प्रकार मनुष्य से पानी, அதாவது ஆத்மசம்மான், பாணின்றது செல்ஃப் ரெஸ்பெக்ட்மா. ஒரு மனுஷனாக இருந்தால் அவனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும், புரியுதா. சப்போஸ் சலா ஜாயத்தோ அவனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா வக் வந்து பிரதிஷ்டாஹீன் हो जाता है. பிரதிஷ்டா அவனை வந்து யாரும் புகழ மாட்டாங்க, புரியுதா, அவனுக்கு மரியாதையே இருக்காது. ஸோ ऐसा ही यदि छूने में से पानी जाता है तो वह बेकार हो जाता है. புரியுதாம்மா, சுண்ணாம்பு இருக்குல்லம்மா, அதில் தண்ணி சேர்ந்துருக்கணும், தண்ணி சேராமல் இருந்ததுன்னா அது வேஸ்ட்டாகும், புரியுதாம்மா. அது நமக்கு தெரியல, பட் அவர் சொல்கிறார். அதாவது சுண்ணாவில் வந்து சுண்ணான்னா சுண்ணாம்புமா, அதில் வந்து தண்ணி சேர்ந்து இருந்தால் தான் அது மதிப்பு, தண்ணி இல்லைன்னா அது வேஸ்ட்டு, பேக்கார், அது நம்ம தூக்கி தான் போகணும். ஆமாம்மா, தண்ணி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இது அடிக்க முடியும், இதை பெயிண்ட் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோமா, அது காஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வேஸ்ட்டு தான், அது ரப்பிஷ் தான், அது பெயிண்ட்டும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி குப்பையில் தான் கொட்டணும், புரியுதாம்மா. அதுதான் சொல்கிறார். அதாவது இது கவிதையெல்லாம் படிச்சிடலாமா, புரியுதில்ல உனக்கு, ஓகே. அப்போது இதே மாதிரி ரஸ்கான் ஒருத்தர் இருக்காருமா. ரஸ்கான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிருஷ்ண பக்தர். இதில் முஸ்லீம்களோட இதுமா பார்ட்டிசிபேஷன், புரியுதாம்மா. முஸ்லிமானுக்கும் ஹிந்தி சேவா, அவங்க எவ்வளோ சேவை பண்ணிக்கிறத நம்ம பார்க்குறோம், அதனால தான் நிபந்தனை எழுதிட்டுருக்கோம். அப்போ ரஸ்கான் பார்த்தீங்கன்னா, ரஸ்கான் வந்து கிருஷ்ண பக்தர்மா. வே தில்லிக்கே பட்டான் தே. பட்டான் அப்படின்னா யாருமா, அவர் ஒரு முஸ்லீம் தானே. அதான் முஸ்லீம் வந்து பட்டான்றது ஒரு கம்யூனிட்டி. அதாவது இந்த இர்ஃபான் பட்டான், அந்த இந்த பட்டான்லாம் இருக்கான் பாருமா, என்னது யூசுஃப் பட்டான், அவங்களாம் பெரிய கிரிக்கெட்டர், பட்டான் கம்யூனிட்டி. அதாவது அவங்க தில்லியில் இருக்கிறவங்கம்மா, புரியுதம்மா, தில்லிக்கு ஆஸ்பாஸ் இருக்கிறவங்க. அவங்க கொஞ்சம் குஜராத்லேயும் இருப்பாங்க, இவங்கெல்லாம் குஜராத்தி. அவன் ரஸ்கான் வந்து கிருஷ்ண பக்தர்மா. வே வல்லபு குல்மே பைதாவோ, வல்லபுன்ற குலத்தை அவர் பிறந்திருக்காரு. உன்கி கிருஷ்ண பக்திக்கா பத்தி லிக்கி, இங்கே அவரோட ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பக்கத்து தெரிஞ்சால் எழுதலாமா, பக்கத்து தெரியலன்னா நம்ம விட்டுடலாம், அதை விட்டுட்டு வேறு போயிடலாம். ஓகே. அப்போது அதாவது சுத்த பிரிட்ஜ் பாஷாக்கா ஜோ அந்த சல்தா பண்ணிருக்கலாமா, சுத்த பிரிட்ஜ் அதாவது ரஸ்கான் கே பாரேமே சுக்லாஜி என்ன சொல்கிறாருன்னா, சுக்லாஜின்ற ஒருத்தமா, அவர் வந்து ஒரு இதுமா அனலிஸ்ட் மாதிரி அவர், புரியுதாம்மா. அவர் தான் இவரை பற்றி சொல்கிறார், ரஸ்கானை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது சுத்த பிரிட்ஜ் பாஷா உஸ்மே ஒரு சல்தா பண்ணுமா, சல்தா பண்ணா இருக்குமா, அந்த ஃப்ளோ நல்ல நார்மலாக இருக்கும். அது அந்த சல்தாஃபுன்னு ஒரு சஃபாய் என்னென்னா ஒரு கிளியரன்ஸ் வந்து ஜோ ரஸ்கான் கி ஓர் से जो அந்த தனானந்த் की रचनाओं में ही अन्यत्र दुर्लभ है, புரியுதா, வக் अन्यत्र दुर्लभ है, புரியுதாமா. இவங்க ரெண்டு பேரோட, அதாவது ரஸ்கான் கிட்டையும் சரி, அந்த தனானந்த் அப்படின்றவர்கிட்டையும் வந்து அவரோட ரச்சனாவில் வந்து இது வந்து கரெக்டாக இருந்ததாம்மா, புரியுதாம்மா. சுத்த பிரிட்ஜ் பாஷாவோட அந்த சல்தாப்பன் ஒரு சஃபாய், இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நல்லா இருந்ததான், நல்லா அழகாக ஃப்ளோவாக எழுதியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். इसी श्रेणी में சரி, இதோட முடிச்சிருவோம்மா. ஹிந்திக்கு தேன், ஓகே, இதோட முடிச்சிருவோம், இவரோட முடிச்சிருவோம், புரியுதாம்மா. அதாவது ரஸ்கானோட நம்ம முடிச்சிடுறோம். அதாவது இப்போ வந்து என்ன எழுதுறோம், உபசங்கார் எழுதுறோம், முடிவு பண்ணிடுறோம். என்ன முடிவுன்னா, அதாவது முகलों के आगमन से கடி போலி, புரியுதாம்மா. முகல்ஸ் வந்தாங்க இல்லைம்மா, அந்த டைமில் வந்து கடி போலி தான் அந்த நாட்டில் பேசிகிட்டு இருந்தாங்கம்மா. அந்த கடி போலியோட லாங்குவேஜ் எத்தனை பேர் பேசினாங்கன்னா, அது வந்து ஒரு டைலாக் லோகோங்கி பாஷா இருந்ததுமா. அதாவது ஒரு 2.5 லட்சம் பேர் அந்த லாங்குவேஜ் பேசியிருக்காங்க, கடி போலி. அது வந்து இப்போ ராஜகீய ஒரு சாகித்யக்கு க்ஷேத்திரமே விகசித் ஹோக்கர், இப்போது அது வந்து அந்த இது அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜாக இவங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கல்ல, இதில் நிறைய லிட்ரேச்சர்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. யார் பீரியடில், முகல் பீரியடில். அதான் பக்தி காலம், அப்போ தான் அந்த பீரியட் தான் வந்தது. அப்படி வந்ததுடனே வெறும் 2.5 லட்சம் பேர் பேசின அந்த லாங்குவேஜ், அந்த கடி போலி டெவலப் ஆகிட்டு ஹோக்கர் கரோடோங்கி பாஷா பந்தி, இப்போ இருக்கிற ஹிந்தி அதுன்னு பல கோடி பேர் இல்லைம்மா,
125 கோடினா 100 கோடி பேருக்கு மேலே பேசுகிறாங்க. அது புரியுதாமா? அப்போ हिंदी के विकास के मुसलमान कवियों का योगदान வந்து प्रशंसनीय रहा. ரொம்ப பாராட்டலாம் இல்லைம்மா. ஒரு 2 லட்சம் பேர் தான் கம்மியாக பேசியிருக்காங்க கடி போலின்னு ஒன்று. இவங்க வந்த பிறகு எல்லாரையும் இணைக்கணும்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த லாங்குவேஜ் அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அதில் சாகித்யம்லாம் ஆம் பாஷாவில் இப்போ துளசிதாசும் சூர்தாசும் இந்த லாங்குவேஜில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னே சான்ஸ்கிரிட்டில் இருந்தது. அது பேச்சு வழக்கில் இல்லைம்மா, பேச்சு வழக்கிலேருந்து போயிடுச்சு. அப்போது இந்த கடி போலின்றது தான் இந்த இதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை டெவலப் பண்ணி வெறும் 2 லட்சம் பேர் பேசின லாங்குவேஜ்மா இன்றைக்கி வந்து எங்கே போய் நின்றுது பாருல, கரோड़ों की जो है பாஷா பன் கई இல்லை. இப்போ நம்ம அவ்வளோ பெரிய லாங்குவேஜ் ஆயிடுச்சம்மா ஹிந்தி. அதான் வேர்ல்டுலேயே செகண்ட் லாங்குவேஜ் சொல்ல, வேர்ல்டுலேயே அதாவது ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டேம்மா. அதாவது 19वीं அதாவது ஹிந்தி जो है आज विश्व की द्वितीय भाषा அப்படின்னு சொல்லிட்டான். செகண்ட் லாங்குவேஜ் அந்த லெவல் போயிடுச்சு. அதான் டெவலப்மெண்ட் தானே அப்போது. ஓகே பாய்.